ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா கேரளாவில் இருக்கிற கண்ணூர் சிட்டியில தாங்க இருக்கோம். கண்ணூர் சிட்டி ரயில்வே ஸ்டேஷன் ஃப்ரண்ட்ல தான் இருக்கோம். இந்த வீடியோவில் நாம கண்ணூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் மார்க்கெட் ஏரியாஸ், இங்க சுவாமி மடம்னு ஒன்று இருக்குங்க. அங்க வந்து ஒரு சித்தர்களோட ஜீவ சமாதி இருக்கு, அதுவும் பார்க்க போறோம். இங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் எங்க கிடைக்கும், இதெல்லாமே வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்போதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மக்களே, நாம கேரளால இருக்கிற கண்ணூர் டவுன்ல ரயில்வே ஸ்டேஷன் ரோட்ல இருக்கோங்க. இங்க வந்து காலங்காத்தால டவுன் பஞ்சாயத்தோட தூய்மை பணியாளர்கள் வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க எவ்வளவு மாடர்னான வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்றாங்க பாருங்க. நம்ம ஃபாரின்ஸ்ல எல்லாம் தான் பார்த்திருப்போம், ரோட் சைட்ல இருக்கிற குப்பைகள் எல்லாம் வந்து ஒரு செக்ஷன் மூலமா அந்த வண்டியில இருக்கிற மெஷினே எடுத்துக்கும் தெரியுமா. அந்த மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் இருக்குங்க. இந்த தூய்மை பணியாளர் வந்து ஜஸ்ட் அந்த குப்பைகள், பேப்பர் குப்பைகளை எல்லாம் வந்து குமிச்சு வச்சுட்டா அதுவே வந்து அந்த வேக்கம் பம்ப் மூலமா சக்ஷன் பண்ணி எடுத்துக்குது. அந்த காட்சியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஐ திங்க் பை ஃபார் இந்தியால இங்கதான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது. நிறைய ஸ்டேட்ஸ் சுத்தியாச்சுங்க, பட் நம்ம சவுத் இந்தியால கேரளால எவ்வளவு மாடர்ன் மிஷினரிஸ் யூஸ் பண்றாங்க பாருங்க. பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் கிளீன் பண்றதுக்கு வேற லெவல்ங்க. நம்ம கேரளா கவர்மெண்ட் வந்து எந்த நியூ டெக்னாலஜி இனிஷியேட் பண்றதுலயுமே வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க. அதனாலதான் வந்து பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் வந்து கேரளால ரொம்பவே கிளீனா இருக்குன்னு நினைக்கிறேன். பை டிஃபால்ட்டாவே வந்து கேரளா சொசைட்டி வந்து இந்த பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைக் பப்ளிக் டிசிப்ளின் எல்லாம் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுவாங்க. பார்க்கிங் ஆகட்டும், ரோட்ல ஃபாலோ பண்ற டிராபிக் ரூல்ஸ் ஆகட்டும், பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிளீனா வச்சுக்கிறதாகட்டும், எல்லாத்துலயுமே டாப் கிளாஸா இருக்காங்க நம்ம கேரளா மக்கள். மக்களே, நம்ம கண்ணூர் ரயில்வே ஸ்டேஷனோட ஃப்ரண்ட்ல தாங்க இருக்கோம். இங்க வந்து கொஞ்சம் டிராபிக் ஜாஸ்தியா தான் இருக்கும். ஏன்னா கரெக்டா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல தான் வந்து பஸ் ஸ்டாப்பும் இருக்கு. இது வந்து டூ வே டிராபிக் வேற, அதனால ரெண்டு பக்கமே வந்து பஸ்கள் நின்று பேசஞ்சர்ஸ் இறக்கி விட்டு ஏற்றி விட்டு போறதுனால இங்க எப்பவுமே வந்து டிராபிக்கா தான் இருக்கும். பத்தாவதுக்கு நிறைய ஆட்டோஸும் வந்துட்டு இருக்கும் பேசஞ்சர்ஸ் ரயில்வே ஸ்டேஷனுக்கு டூ அண்ட் ஃப்ரோ ஏத்திட்டு போக. அதனால கொஞ்சம் டிராபிக் இருக்கிற ஏரியா தான். பட் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு வந்து எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. கேரளா டெலிகசிஸ் இங்க பாருங்களா, அப்பம், அதுக்கப்புறம் பத்திரின்னு சொல்லுவாங்க, இந்த ரவுண்டா இருக்கு பாருங்க பத்திரி, அதுக்கப்புறம் பருப்பு வடை, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஆப்பம், தேங்காய் பால் இதெல்லாம் கொடுப்பாங்கல்ல. கேரளா யுனிக் டிஷஸ் இதெல்லாம் நிறையவே கிடைக்கும். நம்ம கேரளால ஃபுட்டுக்கு வந்து பிரச்சனையே இருக்காதுங்க, செம்ம அமேசிங்கா இருக்கும். கேரளா பிரேக்ஃபாஸ்ட் தாங்க சாப்பிட போறோம். வாங்க சாப்பிட்டு நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மக்களே, நம்ம ஆப்பம் வித் மசாலா தான் சாப்பிட போறோம். யூஸ்வலா வந்து நம்ம கடலைக்கறி வச்சு ட்ரை பண்ணுவோம். இந்த டைம் வித்தியாசமா வந்து பூரிக்கு வைக்கிற மசாலா வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். செம்ம டேஸ்டா தான் இருக்குங்க. வாங்க, ஹாட் அண்ட் பைப்பிங்கா கொடுத்துருக்காங்க. காலையில சூப்பர் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம கண்ணூர் டவுன் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மக்களே, இப்ப நாம் இருக்கிறது கண்ணூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிற சுவாமி மடம் அப்படிங்கிற ஏரியாங்க. சுவாமி மடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு முனீஸ்வரன் கோவில், அதுக்கப்புறம் திரௌபதி அம்மன் கோவில், இந்த மாதிரி ஃபேமஸ் ஹிந்து கோவில்கள் இருக்குங்க. இங்க ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா, இந்த கோவில் கேம்பஸ்குள்ள மௌன சுவாமிகள், அதுக்கப்புறம் அவங்களோட சிஷ்யரோட ஜீவ சமாதி இருக்கும். நம்ம இந்தியாவுக்குள்ள எங்க டிராவல் பண்ணாலுமே வந்து நமக்கு இந்த மாதிரி புண்ணிய ஸ்தலங்கள் விசிட் பண்றதுக்கான நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுங்க. இது வந்து கடவுள் அனுகிரகம் தான் நினைக்கிறேன். சோ நம்ம வந்து இப்போ இருக்கிற பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்ணூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். சுவாமி மடம் கேட்டாவே எல்லாரும் சொல்லுவாங்க, அல்லது முனீஸ்வரன் கோவில் ஜங்ஷன் கேட்டா சொல்லுவாங்க. அந்த முனீஸ்வரன் கோவிலுக்கு பேக் சைடு தான் வந்து இந்த சுவாமி மடம் இருக்குங்க. எவ்வளவு பிளிஸ்ஃபுல்லான பிளேஸ்னா நீங்க நேர்ல வந்து பார்த்தாதான் தெரியும்.
பிஸி சிட்டிக்குள்ள அவ்வளவு காமான பிளேஸ்ங்க. காலையில 7 மணிக்கு ஓபன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பூஜை வந்து 7 மணிக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல் டே வந்து ஓபன் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. ஸோ டே டைம்ல நீங்க வந்தீங்கன்னா, கண்ணூர் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பா இங்க விசிட் பண்ணிட்டு நம்ம ஜீவசமாதி எல்லாம் வந்து வழிபட்டுட்டு நம்ம சித்தர் பெருமக்களோட அருளை பெற்றுட்டு போங்க. விர்ச்சுவலா உங்களுக்கு நம்ம பெரியவங்களோட ஜீவசமாதி எல்லாம் காட்டுறதுல நான் ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்றேன். சோ இந்த கோவிலுக்குள்ள, சுவாமி மடத்துக்குள்ள இருக்கிற திரௌபதி அம்மன் கோவிலுங்க. இங்க தமிழ்லயும் எழுதி இருக்காங்க. அதுதான் வந்து ஆச்சரியமான விஷயம். திரௌபதி அம்மன் ஆகட்டும், முனீஸ்வரன் ஆகட்டும், இதெல்லாம் வந்து பெரும்பான்மையா தமிழர்கள் வழிபடுற கோவில்கள் தான், சுவாமிகள் தான். பட் ஆனா இங்க கேரளாக்குள்ளேயும் வந்து இந்த வழிபாடு பாக்குறதுக்கு வந்து ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஒரு பெரியவர் வந்து சொல்லிட்டு இருந்தாருங்க, இங்க வந்து என்னென்ன சுவாமிகள் எல்லாம் வந்து தவம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்ணூர்லயே நிறைய சித்த பெருமக்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம திருவண்ணாமலை, தமிழ்நாட்டுல இதர பகுதிகளில் இருக்கிற சித்தர்கள் கூட அவங்களுக்கு வந்து கான்டாக்ட் இருந்துச்சு. சித்தர் பெருமக்களுக்கு என்னங்க பார்டரு, லாங்குவேஜ் எல்லாம், அவங்களுக்கு எந்த பாகுபாடும் கிடையாது. நாம தான் வந்து ஸ்டேட் பார்டரு, லாங்குவேஜ் டிஃபரன்சஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்போம். அவங்களுக்கு அந்த எந்த வேறுபாடுமே கிடையாது. சாதி, மத, இன உணர்வு எதுவுமே இல்லாம பிரம்மத்துல ஐக்கியமானவங்க தானே வந்து ஞானியர். சோ அவங்களோட புனித ஸ்தலத்துக்கு வந்தது ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். சோ இங்க பிரதானமா வச்சிருந்தது பாத்தீங்கன்னா, நம்ம நாராயணகுரு அவர்களோட பிக்சர் வச்சிருக்காங்க பாருங்க, எல்லோ கலர் போட்டோ இருக்குல்ல. சோ அவர் தான் வந்து நாராயணகுரு. இன்ஃபேக்ட் நாராயணகுரு அவர்களோட பிறந்த நாள் அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கேரளா ஃபுல்லாவே வந்து ஸ்டேட் லீவ் விடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் ரிஃபார்ம் பண்ணவர் கேரளா சொசைட்டில. ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி ரிஃபார்ம் எல்லாம் பண்ணவர்னு வச்சுக்கோங்களா. அது போக பாத்தீங்கன்னா நம்ம நித்யானந்த சுவாமிகளோட பிக்சர் வச்சிருந்தாங்க. நம்ம ரமணாசிரமம், ரமணர் இருக்காரு இல்லைங்களா, அவரோட பிக்சர் வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய சித்தர் பெருமக்களோட பிக்சர்ஸ் வச்சிருந்தாங்க. சோ மௌன சுவாமிகளுக்கு வந்து எங்க அவரோட ஆரிஜின் எல்லாம் இருக்குன்னு தெரியாது. யூசுவலா என்ன சொல்லுவாங்கன்னா, நதிகளுக்கும் ரிஷிகளுக்கும் வந்து நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது ரெண்டுமே வந்து எல்லாருக்கும் பொதுவானதா இல்லையா. நீரும் வந்து எல்லாருக்கும் பொதுவானது, ஞானம் கொடுக்கிற சித்த பெருமக்களும் வந்து எல்லாருக்கும் பொதுவானவங்க. அதனால அவங்க எங்கிருந்து வந்தாங்க, அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லாத விஷயம். அவங்க என்ன ஞானத்தை சொல்லிட்டு போனாங்க அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சோ அந்த மாதிரி சித்த பெருமக்களோட ஜீவசமாதிக்கு வந்து நாம தரிசிச்சதுல ரொம்பவே ஹாப்பிங்க. இந்த டிராவல்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிட்ரீட் கம் ஒரு டிராவல் மாதிரி ஆயிடுச்சுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கண்ணங்காட்டுல ஃபர்ஸ்ட் வந்தோடனே வந்து ஆனந்தாசிரம் பார்த்தோம். ஆனந்தாசிரம் பத்தின ஒரு செப்பரேட் விளாக் போட்டிருக்கேன். அதுவும் வந்து செம்ம சூப்பரான ஸ்பிரிச்சுவல் பிளிஸ்ஃபுல்லான பிளேஸ். அதுக்கப்புறம் நித்யானந்தா அவர்களோட ஆசிரம் போனோம். நித்யானந்தா ஆசிரம் போயிட்டு அவரோட குருவனம் அப்படிங்கிற ஒரு தவம் செஞ்ச பிளேஸ் இருக்கு பால்ய பருவத்துல, அந்த பிளேஸ்க்கும் போயிருந்தோம். இது எல்லாமே வந்து செம்ம சூப்பரான பிளிஸ்ஃபுல்லான பிளேஸுங்க. இது எல்லாத்த பத்தியுமே வந்து தனித்தனி வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காம இருந்தா கண்டிப்பா பாருங்க. பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. கேரளா போனா அவங்கள விசிட் பண்ண சொல்லுங்க. நீங்களும் கேரளா போனா இந்த பிளேசஸ்க்கெல்லாம் விசிட் பண்ணுங்க. யூஸ்வலா நம்ம வந்து டூரிஸ்ட் பிளேசஸ் தான் போவோம், எக்ஸாட்டிக் டூரிஸ்ட் பிளேசஸ். பட் இதெல்லாம் வந்து எக்ஸாட்டிக் ஸ்பிரிச்சுவல் பிளிஸ்ஃபுல் பிளேசஸ். இதுதான் ரொம்ப முக்கியம். அதை விட மக்களே, நம்ம கண்ணூர் சுவாமி மடத்துல வழிபட்டுட்டு வெளியே வந்தாச்சுங்க. சோ இங்க வச்சிருக்காங்க பாருங்க, சுவாமி மடம் ஆர்ச் மாதிரி இருக்கும். பக்கத்துல பூக்கடைகள் எல்லாம் நிறைய இருக்கும். சோ அங்க பக்கத்துலயே பாத்தீங்கன்னா முனீஸ்வரன் கோவில் இருக்கும். கரெக்டா ஜங்ஷன்ல இப்ப நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, கற்களால கட்டி இருக்கிற பில்டிங், இதுதான் வந்து முனீஸ்வரன் கோவில். கரெக்டா ஜங்ஷன்ல இருக்கும். இந்த ஜங்ஷன் பேரே முனீஸ்வரன் கோவில் ஜங்ஷன் தான். ஓகேவா. சோ உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப ஈஸி. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ரோட்ல நீங்க வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கட்டே வந்து நம்ம முனீஸ்வரன் கோவில் ஜங்ஷன் தான். அங்கிருந்து நம்ம உள்ள வருவதில பாத்தீங்கன்னா காமாட்சி அம்மன் கோவில் இருக்குங்க. இதுலயும் வந்து தமிழ்ல தான் எழுதியிருக்காங்க. கண்ணூருக்கும் தமிழர்களுக்கும் அப்படி என்ன சம்பந்தம் அப்படின்னு தெரியல. சுவாமி மடத்துல ஆரம்பிச்சு முனீஸ்வரன் கோவில் இருந்து இந்த ஸ்ட்ரெச்ல உள்ள வந்தா இன்னொரு கோவில் வந்து காமாட்சி அம்மன் கோவில். சரி, அதை தாண்டி உள்ள வந்தா ஸ்ரீ பிள்ளையார் கோவில்னு இருக்குங்க. அதுவும் வந்து தமிழ்ல எழுதியிருக்காங்க.
அண்ட் கோபுரமும் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற கோபுரம் மாதிரி தான் இருக்கு. உள்ளுக்குள்ள இருக்கிற மெயின் கர்ப்ப கிரகங்கள்லாம் வந்து கேரளா டைப்ல இருந்தாலும் ஃப்ரண்ட்ல ராஜகோபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, என்ட்ரன்ஸ் கோபுரம், அது வந்து நம்ம தமிழர் பண்பாட்டு கட்டடக்கலை மாதிரி தான் இருக்கு, திராவிட கலையில கட்டின மாதிரி தான் இருக்கு. ஸோ ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. ஒரே ஸ்ட்ரெச்ல வந்து நம்ம நிறைய கோவில்கள் பாக்குறதுக்கு. சோ அதை தாண்டி நாம வந்தா ஸ்ரீ நாராயண பார்க் அப்படிங்கிற ஒரு பார்க் இருக்குங்க. நாராயணகுரு அவர்களோட சிலை வச்சிருக்காங்க பாருங்க. நான் சொன்னேன் இல்லையா, அந்த நம்ம சுவாமி மடத்துலயும் பார்த்தோம் நாராயணகுரு அவர்களோட பிக்சர் வச்சிருந்தாங்க நம்ம ஜீவ சமாதிக்கு பக்கத்துல. சோ நாராயணகுரு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்பிரிச்சுவல் அண்ட் சோசியல் ரிஃபார்மிஸ்ட் ஃபிகருங்க நம்ம கேரளால. ஸ்ரீ நாராயணகுரு தர்ம பரிபாலனம் ட்ரஸ்ட் வந்து நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் நடத்துறாங்க, ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் நடத்துறாங்க. நம்ம வந்து திருவனந்தபுரம் வர்க்கலால டிராவல் பண்ணும்போது சிவகிரி, அதுக்கப்புறம் அருவிக்கரை, இந்த மாதிரி பிளேஸ்க்கு டிராவல் பண்ணியிருந்தோம். இது ரெண்டும் தான் வந்து நாராயணகுரு அவர்கள் வந்து தவம் செஞ்சு நிறைய சோசியல் ஸ்பிரிச்சுவல் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் பண்ண இடம். அதை பத்தியும் நான் வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காம இருந்தா பாருங்க. சோ இப்ப நாம எஸ்என் பார்க், அதாவது ஸ்ரீ நாராயணகுரு பார்க் ஃப்ரண்ட்ல இருக்கோம். என்ன டைமிங்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, உள்ள நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஒரு பிஸியான சிட்டிக்குள்ள ஒரு காம் ஹேங் அவுட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஈவினிங் டைம், மார்னிங் டைம் எல்லாம் உங்களுக்கு வாக்கிங், ஜாகிங் எல்லாம் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கிறதுக்கு சிட்டிக்குள்ள இது ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். நடுவுல வந்து ஒரு ஹால் மாதிரி கட்டியிருக்காங்க, மேபி யோகா அந்த மாதிரி செய்யறதுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். கேரளாக்குள்ள நீங்க எங்க டிராவல் பண்ணாலுமே இந்த மாதிரி சூப்பர்பான ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குங்க. அவங்க பண்ற இன்டீரியர்ஸ் எக்ஸ்டீரியர்ஸ் எல்லாம் வந்து வேற லெவல்ல இருக்கும். உண்மையிலேயே நீங்க கேரளாக்குள்ள டிராவல் பண்ணாதான் தெரியும். நம்ம தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா நம்ம கேரளா மக்கள் வச்சிருக்கிற கெஃபேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இன்டீரியர்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இது பாருங்க, கெஸ்ஸா ராசா அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட். மக்களே, நம்ம கண்ணூர் ரயில்வே ஸ்டேஷனோட பார்க்கிங் லாட்ல இருக்கோங்க. ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு குட்டி டெம்பிள் இருக்குங்க. நார்த் கேரளா வந்து இந்த தெய்யம் ஃபெஸ்டிவலுக்கு பேர் போன ஏரியாங்க. பிப்ரவரி 23rd இருந்து 25th வரைக்கும் தெய்யம் ஃபெஸ்டிவல் நடக்குமா. இங்க பாருங்க, இந்த காந்தாரா மூவில வரும்ல அந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் நிறைய கோவில்கள்ல நடக்கும். ஸோ எப்போவாது நார்த் கேரளா பக்கம் பிப்ரவரி மாசம் கடைசியில டிராவல் பண்ணீங்கன்னா அதெல்லாம் போய் பாருங்க, ஓகேவா. ஸோ இப்போ நாம ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல போயிட்டு இங்கிருந்து வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர்லயே வந்து சுவாமி மடம்னு ஒரு ஏரியா இருக்கு. அங்கதான் வந்து அந்த சித்தர்களோட ஜீவ சமாதி இருக்கு. ரொம்ப ரொம்ப புனிதமான பிளேஸ்ங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா போய் பாருங்க. நிறைய கோவில்கள் இருக்கும், நிறைய தமிழ் நேம்லயே போட்டிருப்பாங்க. திரௌபதி அம்மன் கோவில், முனீஸ்வரன் கோவில், பிள்ளையார் கோவில், காமாட்சி அம்மன் கோவில், நிறைய கோவில்கள் இருக்கும். ஸோ ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குங்க. இங்க பாருங்க, சென்டார் டூரிஸ்ட் ஹோம்னு ஒன்று இருக்கு. நாம வந்து அபிலாஷ் ஹோட்டல்ஸ்னு ஒன்று ஸ்டே பண்ணியிருக்கோம். இங்கிருந்து வந்து ஒரு 100-200 மீட்டர்ஸ்ல இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயே வந்து உங்களுக்கு நிறைய ஸ்நாக்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க. அப்பம், கடலைக்கறி, அதுக்கப்புறம் பழம்புரி, இதெல்லாம் வந்து நிறைய கிடைக்கும். பஸ் ஸ்டாண்ட் முன்னாடியே இருந்து இம்பார்ட்டன்ட் டூரிஸ்ட் பிளேசஸ் கண்ணூருக்குள்ள இருக்கிற பீச்சஸ்க்கெல்லாம் போறதுக்கு உங்களுக்கு பஸ்ஸஸ் கிடைக்கும். இங்க பாருங்க, ஃப்ரண்ட்லயே பஸ் ஸ்டாப் இருக்கும். உங்களுக்கு பிரைவேட் பஸ்ஸஸ் தான் வரும், கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் எல்லாம் உள்ள வராது. இதுதான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற எம்ஏ ரோடுங்க. நம்ம கண்ணூரோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மார்க்கெட் பிளேசஸ். இங்க கிடைக்காத பொருட்களே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிஸியான மார்க்கெட் பிளேஸ். இங்க பாருங்க, டவுன் டவுன் ரெஸ்டாரண்ட்னு ஒன்று இருக்கு. போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் ஃபுட் கிடைக்கும். வெள்ளப்பம், புட்டு, இடியப்பம், எல்லா கேரளா ஸ்பெஷாலிட்டிஸும் நீங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லயே ட்ரை பண்ணலாம். அது போக பாத்தீங்கன்னா இங்க ஜூசஸ் எல்லாம் வந்து நிறைய விதவிதமா மேக் பண்ணுவாங்க. இங்க பாருங்க, ஃபலூடா, அவில் மில்க், காக்டெயில்ஸ், அஃப்கோர்ஸ் சாயா அண்ட் பழம்பொரி கேரளாவோட அடையாளங்கள்ல ஒன்று. ஸோ இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணலாம். பாட்டா ஷோரூம் இருக்கு பாருங்க. நிறைய மொபைல் ஆக்சசரி ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. எவ்வளவு பிஸியான மார்க்கெட் பிளேஸா இருந்தாலும் நீட்டா வச்சிருக்காங்க. அதுதான் வந்து கேரளாவோட ஸ்பெஷாலிட்டி. நிறைய வெயில் அடிக்கிறதுனால ஷேட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க.
ஃபேன்சி ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. மென்ஸ் வேர், ஜெனரல் மெர்ச்சன்ட்ஸு, எல்லா மூல முடுக்குலையும் ஆட்டோ போகும். எங்க போக எந்த வெஹிக்கிள் போக முடியாட்டியும் நம்ம கேரளால ஆட்டோ எல்லா மூல முடுக்குலையும் போகும். ஸோ இதெல்லாம் பாருங்க மென்ஸ் வேர். நம்ம கேரளா பசங்க பார்த்தீங்கன்னா டிப்பிக்கல் இப்படிதாங்க ட்ரெஸ் பண்ணுவாங்க. இந்த ஒரு மென் பேக் இல்லாம பசங்க வெளியவே வரமாட்டாங்க. நல்லா ஸ்டைலிஷா நம்ம கேரளா குட்டீஸ் வந்து ட்ரெஸ் பண்றது வந்து இந்த மாதிரி தான். நிறைய மொபைல் ஷாப்ஸ், அதுக்கப்புறம் ஜுவல்லரி ஷாப்ஸ் எல்லாம் இருக்குங்க. லைனா ஆட்டோஸ் போய்கிட்டே இருக்கு பாருங்க. இங்க ஃப்ரூட் ஷாப்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ், ஸ்பைசஸ் எல்லாம் ஒரிஜினல் கிடைக்குங்க. ஸோ நீங்க கேரளா வந்தா ட்ரை ஃப்ரூட்ஸ், ஸ்பைசஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறதுக்கான இடங்கள். ஆப்போசிட்ல ஒரு பெரிய மார்க்கெட் பிளேஸே இருக்குங்க. வாங்க உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இங்க பாருங்க எல்லா குட்டி குட்டி வீதிகள்லயுமே வந்து இந்த மாதிரி ஷாப்பிங் தான். இங்க இந்த ஏரியாக்குள்ள எல்லா பக்கமே வந்து உங்களுக்கு ஸ்டே பண்றதுக்கு ஏதாவது ஒரு பிளேஸ் இருக்கும். இங்க இருக்கு பாருங்க, ஹோட்டல் மெரிடியன் பேலஸ்னு லாட்ஜஸ் இருக்கும் ஸ்டே பண்றதுக்கு. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 100-300 மீட்டர்ஸ்லயே உங்களுக்கு இது எல்லாமே கிடைக்கும். கல்ஃப் கேலரின்னு ஒன்று வச்சிருக்காங்க. அஃப்கோர்ஸ் தமாசா சொல்லும் போது கல்ஃப் ஆஃப் கேரளான்னு சொல்லுவாங்க. நிறைய நம்ம கேரள மக்கள் வந்து கல்ஃப்ல இருக்கிறதுனால அந்த ஹுக்கா எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதுக்கானதெல்லாம் வச்சிருக்காங்க உள்ள. ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ஸ்டோர். அது ஃபாரின் சாக்லேட்ஸ் இதெல்லாமே கிடைக்கிற ஸ்டோர். இதெல்லாம் வந்து ஃபுல்லா காய்கறி மார்க்கெட் போல. ஃப்ரூட்ஸ், காய்கறிகள் எல்லாம் நிறைய இருக்கு. இங்க பாருங்க, ஸ்டார் ஃப்ரூட்ஸ், பைனாப்பிள்ஸ் எல்லாம் கொட்டி வச்சிருக்காங்க. நேந்திரம்பழம் வந்து லாரி லாரியா வந்து இறங்கிட்டு இருக்கு. அஜ்வா ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க. இங்க அஜ்வாவோட ஒரு ஷோரூமே இருக்கு பாருங்க, ரீட்டைல். அஜ்வா ட்ரை ஃப்ரூட் நல்லா இருக்குங்க, குவாலிட்டியா இருக்கும். ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்க அஜ்வால வாங்கலாம். இதெல்லாம் வந்து ஹில் ப்ரொடியூஸ், தேங்காய் எண்ணெய், பாக்கு, இதெல்லாம் ஒரிஜினலா இங்க வாங்கலாம். நேந்திரம்பழங்கள் பாருங்க, தாறு தாரா வந்து வண்டி வண்டியா இறங்கிட்டு இருக்கு. இது ஃபுல்லாவே எம்ஏ ரோடு தாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல ஆரம்பிச்சு ஃபுல்லாவே வந்து எம்ஏ ரோடு தான். பயங்கர பிஸியான ஒரு மார்க்கெட் பிளேஸ். இங்க பாருங்க, ஹல் கமீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முஸ்லிம் பசங்க போடுவாங்கல்ல, அவங்க அது பாட்டும் பாடுவாங்க. அந்த எதுவும் வச்சிருக்காங்க, பறைன்னு சொல்லுவாங்கல்ல, மலையாளத்துல என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. அந்த தட்டிட்டே வந்து சாங்ஸ் பாடுவாங்க அல்லாஹ்வை பத்தி. அந்த இதெல்லாம் வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, இப்படிதான் ட்ரெஸ் பண்ணுவாங்க, கமீஸ். ஓ, இது ஃபுல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் மார்க்கெட், ஹோல்சேல் மார்க்கெட்டுங்க. இது வெள்ளரி பழம்னு நினைக்கிறேங்க, இந்த எல்லோ கலர்ல இருக்கிறது. சேட்டா, இது வெள்ளரி பழமா? இது என்ன பழம்? இது என்ன ஃப்ரூட்? ஓ, இதுவும் மத்தக்காய். வாட்டர் மெலன் தானா? எல்லோ கலரா? ஓ, வாட்டர் மெலன். அது எல்லோ கலர் வாட்டர் மெலன். செம்ம பிஸியா மார்க்கெட் பிளேஸ் நடந்துட்டு இருக்கு. அப்பா, ஃப்ரூட்ஸ் அடுக்கி கொட்டி வச்சிருக்காங்க. அடுக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்றதை விட நம்ம கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி கண்ணூருக்கு எம்ஏ ரோடு மார்க்கெட்.
மக்களே இது ஃபுல்லா மார்க்கெட் தாங்க. உள்ளுக்குள்ள லாரி எல்லாம் கூட வருது, பயங்கர டிராபிக் ஆயிடுது. அதோட சேர்த்து நம்ம ஷேர் ஆட்டோஸ் வேற ஃபுல்லா லைனா அவங்க தான் பிளாக் பண்ணிட்டு நிக்கிறாங்க. இங்க கிழங்கு வகைகள் எல்லாம் நிறைய கிடைக்குங்க. வாழைப்பூ, அதுக்கப்புறம் இது வந்து சேனக்கிழங்குன்னு கருணக்கிழங்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் நிறைய கிடைக்குது. நம்ம லாட்டரி விற்கிற சேட்டன்ஸ் நிறைய இருக்காங்க. கரும்பு, டீ ஷாப்ஸ்ல இந்த மாதிரி அப்பம் இதெல்லாம் நிறைய கிடைக்கும். கேரளாவோட டிபிக்கல் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாம். அப்பம், அதுக்கப்புறம் ஜூஸ் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. எல்லா டீ ஷாப்ஸ்லயுமே அதே மாதிரி தான் நிறைய ஸ்நாக்ஸ் வச்சிருப்பாங்க. இங்க பாருங்க, வண்டி வண்டியா ஃபுல்லா ஹோல்சேல் ப்ராடக்ட்ஸ் விற்கிற ஏரியா தான். ஓ, செம்ம பிஸியா இருக்கு. எல்லாம் பிஸியா பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் போல் இருக்குங்க எம்ஏ ரோடு. ஒரே ஃபுல் ஸ்ட்ரெச் ஃபுல்லாவே கடைகள் தான். மக்களே, இப்ப நாம கண்ணூர் எம்ஏ ரோடு மார்க்கெட் ஏரியால இருந்து ஹாஜி ரோட்ல போயிட்டு இருக்கோங்க. இதுவும் ஹோல்சேல் மார்க்கெட் ஏரியா தான். இதெல்லாம் வந்து ட்ரை ஐட்டம்ஸ். லாரி ஃபுல்லா வந்து ஐ திங்க் ரைஸ் பேக்ஸ் நினைக்கிறேன். இந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாவே லாரியா தாங்க நிக்குது. எல்லாமே வந்து ஓட்டு வீடுகள் போட்ட பழைய மார்க்கெட் ஏரியாஸ் தான். எவ்வளவு லாரி நிக்குது பாருங்க லைனா. கேரளா நம்ம பக்கத்துல இருக்கிற நம்ம ஊர் தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பொருட்கள் வந்து இறங்கும் போல வண்டி வண்டியா. நேந்திரங்காய்கள் பாருங்க, நேந்திர வாழைப்பழம், இதெல்லாம் ட்ரை ஃப்ரூட் ஐட்டம்ஸ். ஃபுல் பிளாக் ஆகி நிக்குது மார்க்கெட்டு. அங்க உள்ளுக்குள்ள ஒரு லாரி திரும்ப முடியாம இடிச்சிருச்சுங்க. பாவம், ஃபுல்லா ரைஸ் ஏத்திட்டு வந்த லாரி, அதனால பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாமே ட்ரை பொருட்கள், மளிகை பொருட்கள்னு சொல்லுவோம்ல. இங்க பாருங்க, ஃபுல்லா ரைஸ், கோதுமை இதெல்லாம் விற்கிற ஹோல்சேல் டீலர்ஸ், சுரபி ஹோல்சேலர்ஸ். ஸோ எம்ஏ ரோட்ல இருந்து வந்தோம்னா மறுபடியும் நம்ம முனீஸ்வரன் கோவில் இருக்கிற ஜங்ஷனுக்கே வந்துடலாம். மக்களே, நம்ம ஃபுல்லா எம்ஏ ரோடு மார்க்கெட் ஏரியாலாம் சுத்திட்டு மறுபடியும் வந்து முனீஸ்வரன் கோவில் ஜங்ஷனுக்கு வந்துட்டோங்க. இந்த ஜங்ஷனுக்கு நேர் ஆப்போசிட்ல ஒரு ஹை ரைஸ் பில்டிங் இருக்கு பாருங்க. அது வந்து ஒரு ஹோட்டல், உங்களுக்கு லாட்ஜ் ஸ்டே பண்றதுக்கு. ஸோ கண்ணூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டே பண்றதுக்கு நிறைய ஆப்ஷனுங்க. ஒரு 100-200 மீட்டர்ஸ் தான் இந்த முனீஸ்வரன் கோவில் ஜங்ஷன். ஸோ இங்க வர்ற வழியிலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும். இந்த நம்ம கோவில் எல்லாம் பார்த்தோம் தெரியுமா, முனீஸ்வரன் கோவில் இருந்து உள்ள போற ரோட்ல. சோ அங்கேயும் வந்து உங்களுக்கு நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு. அந்த பிள்ளையார் கோவில் பக்கத்துல, மீனாட்சி கோவில் பக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோட்டல்ஸ் இருக்கும் ஸ்டே பண்றதுக்கு. இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம் இல்லையா, நம்ம முனீஸ்வரன் கோவில்ல இருந்து இப்ப நம்ம போயிட்டு இருக்கிற ரோடு வந்து ரயில்வே ஸ்டேஷன் போற ரோடு தாங்க. கரெக்டா இதுக்கு பின்னாடிதான் வந்து எம்ஏ ரோடு மார்க்கெட் ஏரியா இருக்கு. சோ இந்த ரோடுமே பாத்தீங்கன்னா நிறைய ஷாப்பிங் இருக்கும் உங்களுக்கு. மென்ஸ் க்ளோத்திங், அதுக்கப்புறம் டிராவலர்ஸ் தேவையான டவல்ஸ் இதெல்லாம் வித்துட்டு இருப்பாங்க. டாட்டூ போடுற ஷாப்ஸ் இருக்கும். நிறைய இன்ட்ரெஸ்டிங் மென்ஸ் கலெக்ஷன் எல்லாம் வச்சிருக்காங்க. கேரளா மக்கள் வந்து யூனிக்கா ட்ரெஸ் பண்ணுவாங்க. நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட
ட்ரெஸ்ஸிங்கே வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் அண்ட் ஒரு மேன் பேக் இல்லாம அவங்க வெளியே வரவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஆக்சசரிஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இங்க பாருங்க ஷேட்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க, பெல்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி மென் தேவையான எல்லா ஆக்சசரிஸுமே உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் அபிலாஷ் டூரிஸ்ட் ஹோமுங்க. இங்கதான் நாம ஸ்டே பண்ணியிருந்தோம். ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 350 rupees தான் உங்களுக்கு. மக்களே, இப்ப நாம ஸ்டே பண்ணி இருக்கிற அபிலாஷ் ஹோட்டல் மேலதாங்க இருக்கோம், ரூம்ஸ் இருக்கிற சைடு. சோ அங்க இருக்கிற பால்கனில இருந்து பாக்குற நம்ம கண்ணூர் ஓட வியூ தான் இது. கண்ணூர் ரயில்வே ஸ்டேஷன் பிளாக் போஸ்ட் தெரியுது பாருங்க. சோ ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மார்க்கெட் ஏரியாஸ், ஸ்டே பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ்னு செம்ம சூப்பரான ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். சாப்பிடுறதுக்கும் உங்களுக்கு காமிச்சேன் எவ்வளவு விதவிதமான கேரளா டெலிகசிஸ் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்க. சோ ஃபார் போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் வந்து உங்களுக்கு ஹோட்டல்ஸ் இருக்கும். வெஜ்ஜுக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், நான்வெஜ்க்கு அதிகமா இருக்கும். யூஸ்வலா கேரளால நான்வெஜ் நிறைய சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வெஜ் ஹோட்டல்ஸ் வந்து அங்கொன்னு இங்கொன்னுமா தான் பார்க்க முடியும். பட் அவைலபிளா இருக்கிற சூப்பரா இருக்கும். ஸோ நீங்க கேரளா வந்தா செம்ம சூப்பரான டெலிகசிஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இது வந்து நம்ம அபிலாஷ் ஹோட்டல்ல இருக்கிற ரூம்ஸோட வியூ தான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். சோ இங்க ரூம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வேணும்னா ரோ மாதிரி ஒரு ரூம்ஸ் இருக்குங்க, காமன் பாத்ரூமோட. அதுக்கு வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும், 300-350 இருந்து ஆரம்பிக்கும். உங்களுக்கு டார்மெட்ரி டைப்பும் இருக்காது, பட் டார்மெட்ரி காஸ்ட்ல இருக்கும். பிரைவேட் ரூம் இருக்கும், பாத்ரூம் மட்டும் வெளியே இருக்கும் காமனா. மற்றபடி பாத்தீங்கன்னா அட்டாச்சா வேணும்னா உங்களுக்கு 500 இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ரொம்ப காஸ்ட்லி எல்லாம் கிடையாது கேரளால ஹோட்டல் ஸ்டே பண்றதுக்கு. அப்கோர்ஸ் திருவனந்தபுரம், கொச்சின் மாதிரியான பெரிய சிட்டிஸ்ல உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும், ஒரு 650-700 ரேஞ்சில இருந்து ஆரம்பிக்கும். இங்க கண்ணூர், காசர்கோடு இந்த ஏரியால எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 350-400 இந்த ரேஞ்சிலேயே வந்து உங்களுக்கு நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குங்க. இப்ப நாம ஹோட்டல்ல இருந்து டுவர்ட்ஸ் ரயில்வே ஸ்டேஷன் தான் வந்து நடந்துட்டு இருக்கோம். நான் ஷாப்பிங் ஏரியா இருக்குன்னு சொன்னேன் தெரியுமா, இந்த ஃபுல் ஸ்ட்ரெச்சுமே பாத்தீங்கன்னா ஃபுல் ஷாப்பிங் ஏரியா தான். உங்களுக்கு மென்ஸ் கலெக்ஷனு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹார்ட்வேர் ஷாப்ஸ், வீட்டுக்கு தேவையான அந்த டூல்ஸ் எல்லாம் விற்பாங்கல்ல அந்த ஷாப்ஸ், கிட்ஸுக்கு தேவையான க்ளோத்திங்ஸ் எல்லாமே வந்து ஒரே இடத்துல கிடைக்கும்னா அது வந்து நம்ம கண்ணூர் ரயில்வே ஸ்டேஷன் ரோடா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து நிறைய உங்களுக்கு விதவிதமான ஷாப்பிங் ஏரியாஸ் இருக்கும். இப்ப நம்ம கிராஸ் பண்ணோம் இல்லைங்களா பரத் ஹோட்டல், அதுவும் வந்து ஹோட்டலும் இருக்கும், உங்களுக்கு ஸ்டே பண்றதுக்கான ரூம்ஸும் இருக்கும், போத் ஏசி அண்ட் நான் ஏசி ரூம்ஸ். கேரளால எந்த அளவுக்கு மழை பெய்யுதோ அந்த அளவுக்கு வந்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வந்து சரியான வெயிலா இருக்குங்க. கிட்டத்தட்ட மே 2nd வீக் வரைக்கும் இருக்கும். மே 2nd வீக் அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம தென்மேற்கு பருவமழை ஸ்டார்ட் ஆயிரும், சவுத் வெஸ்ட் மான்சூனு. அப்போ மேல ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு 4 months வந்து அடிச்சு தட்டி தூக்கும் நம்ம மான்சூன் மழை. எல்லா பக்கமே கேரளா கோஸ்ட் ஃபுல்லாவே அப்படிதாங்க. நம்ம கேரளால இருந்து ஆரம்பிச்சு மகாராஷ்டிரா வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து அடிச்சு தாக்கிடும். அதனாலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க இருக்கிற பில்டிங்ஸ்ல எல்லாமே வந்து மேல ரூஃப் வந்து ஸ்லோப்பா தான் வச்சிருப்பாங்க. கான்கிரீட் பில்டிங்ஸ் கட்டி இருந்தாலுமே மேல ரூஃப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷீட் போட்டு ஸ்லோப் மாதிரி வச்சிருப்பாங்க. சோ தட் தண்ணீர் வந்து சீக்கிரம் வடிஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காக. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஜூஸ் ஷாப்ஸ், பேக்கரிஸ், ஃபுட்டுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். மக்களே, நம்ம கடைசியா ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்தாச்சுங்க, ரயில்வே ஸ்டேஷன் ஃப்ரண்ட்லயே. ரயில்வே ஸ்டேஷன் உள்ளேயே பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு ரூம்ஸ் அவைலபிளா இருக்கு பாருங்க. எம்ஆர்ஏ பேக்கரி அண்ட் ஹோட்டல்ஸ் இருக்கும், அதுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ரூம்ஸ் இருக்கும், ஏசி அண்ட் நான் ஏசி ரூம்ஸ். சோ ஃபுல்லா சுத்திட்டு வந்தாச்சுங்க. சோ மக்களே, நம்ம கண்ணூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிற ஸ்டே பண்றதுக்கான ஹோட்டல் ஏரியாஸ், அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கான ஹோட்டல்ஸ் போத் வெஜ் அண்ட் நான்வெஜ், அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற மார்க்கெட் ஏரியாஸ், ஹோல்சேல் மார்க்கெட் ஏரியாஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ கண்ணூர் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல உங்களுக்கு ஏதாவது வெயிட் பண்ற மாதிரி டைம் இருந்துச்சு, இல்லை கண்ணூர் ரயில்வே ஸ்டேஷன் வழியா நீங்க டிராவல் பண்றீங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலயே நிறைய பிளேசஸ் இருக்குங்க. ஸ்டே பண்றதுக்கும் வந்து நிறைய பிளேசஸ் இருக்கு. 300 இருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு ரூம்ஸ். ஸோ செம்ம பட்ஜெட்ல சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நம்ம நார்த் கேரளால இருக்கிற கண்ணூர் சிட்டியை. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம்.
until then take care and cheers from Kannur city, North Kerala. See you.